Anim in Tamil DJ. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம அந்த நோட்டிஃபிகேஷன் பில்லையும் தட்டி விட்டுருங்க. வணக்கம் நண்பா, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சார்லெட் எபிசோட் 4. நம்ம ஹீரோவோட தங்கச்சி எப்பவுமே சீக்ரெட் இன்கிரீடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பீஸா சாஸை யூஸ் பண்றாங்க. அதால அதுல தப்பிக்கிறதுக்கு லஞ்ச் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா லஞ்ச் வேணாம்னு சொல்லிட்டேன்ல, அதால பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிருக்கேன், பிரெஞ்சு டோஸ்ட் சாப்பிடு அப்படின்னு சொல்றான். அது பாத்தீங்கன்னா செக்க சேவையில்னு இருக்கு, எடுத்து வாயில வைக்கிறான். பீஸா சாஸ் மட்டும் இல்ல, கூட சுகர் கோட்டிங்கும் கொடுத்திருக்கா. வாயில வச்ச உடனே அவனால தாங்க முடியல தித்திப்பு. இந்த பீஸா சாஸுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவன் ஸ்கூலுக்கு வரான். அங்க பாத்தீங்கன்னா யூசா வந்து ஜாயின் பண்ண போறான் அப்படின்ற விஷயம் ஸ்கூல் ஃபுல்லா பரவிடுச்சு. யூசா பாத்தீங்கன்னா இவங்க கிளாஸ்ல ஜாயின் பண்றா. ஜாயின் பண்ண உடனே எல்லா பசங்களும் பயங்கரமா சந்தோஷமா கொண்டாடுறானுங்க. இன்ட்ரோ டைம் வந்தாச்சு, எல்லாருமே பாத்தீங்கன்னா யூசாவை சுத்தி வளைச்சாச்சு. ஆனா டொமாரி என்ன பண்றான்னா கவுன்சிலிங் ரூமுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அதான் எப்பயும் போல பவர் காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு தடியில முக்கிட்டு வருவான் பாத்தீங்களா, அவனை பார்த்து உடனே அவளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. பயப்படுறா. அவன் பாத்தீங்கன்னா ஒரு இடத்த மார்க் பண்ணிட்டு அவனுக்கு இருக்கிற பவர் டெலிகனைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் இருக்கிற ஏரியா. அதை பார்த்த உடனே நம்ம டொமாரி என்ன சொல்றான்னா எனக்கு தெரியும் யாருன்றது அப்படின்னுட்டு ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து வைக்கிறான். அதுல பாத்தீங்கன்னா பேஸ்பால் பிளேயர் ஒருத்தனை பத்தி போட்டிருக்கு. அவன் தொடர்ந்து 3 கேம் பெர்ஃபெக்ட் கேம் கொண்டு வந்திருக்கான் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்ல, இவ பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவனை ஃபாலோ பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பா. வீடியோ பிளே பண்ணி பார்க்கும் போது நம்ம டொமாரி என்ன சொல்லுவான்னா, அவன் பால் புடிச்சுக்கிற ஸ்டைல் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பால்டு, ஆனா விளையாடுறது நக்கிள் பால். அதுக்கு கையை விரல மடிச்சு பிடிக்கணும். சோ அவன் வந்து டெலிகனைஸ் பவர் யூஸ் பண்ணி தான் பாலை வந்து கீழே விழ வைக்கிறான் அப்படின்ட்டு சொல்றா. அந்த ஸ்கூலுக்கு போறாங்க, அவன்கிட்ட சொல்றாங்க. அவன் பாத்தீங்கன்னா யாருக்கு பவருக்கு எனக்கு எதுவும் இல்லையா இது மாதிரிலாம் அப்படின்னு சொல்ல, அவன் என்ன சொல்றான்னா உன்னோட பவர் நீ ப்ரோக்கு ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது நீ டீனேஜ் ஏஜ் முடிதுக்கு முன்னாடியே உன் பவர் போயிடும். ஸோ எப்படி இருந்தாலும் உன்னால ப்ரோ ஆக முடியாது இந்த பவர் வச்சுக்கிட்டு. அப்புறம் ஏன் தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிற? ஏன்னா நீ பவர் யூஸ் பண்ண தெரிஞ்சா சயின்டிஸ்ட் வந்து உன்னை கொண்டு போயிட்டு உன் வாழ்க்கையே அழிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் காதை வாங்கிக்கிற மாதிரி இல்லை. அவனோட கண்ணு முன்னாடியே பாத்தீங்கன்னா நம்ம டொமாரி மறைஞ்சிட்டு திரும்பி வரா. அவன் ஷாக்கா வரான். ஆனா அப்பயும் ஒத்துக்கிற மாதிரி இல்ல. அதை பார்த்த உடனே நம்ம யூசாக்கு பாத்தீங்கன்னா மீசா உடம்புக்குள்ள புகுந்து பயங்கர கோபத்தோட நெருப்பு காட்டுறான். உடனே அவளை சமாதானப்படுத்துறாங்க. அவன் அப்பவும் பாத்தீங்கன்னா சட்டை பண்ற மாதிரி இல்ல. சரி ஓகே, நம்ம 2 பேரும் மேட்ச் போட்டுலாம். உன்னோட டீமும் என் ஸ்கூல் டீமும் யார் வின் பண்றாங்களோ அவங்க சொல்றதை செய்யணும். சண்டே மேட்ச் ஆடுறதுக்காக வராங்க. இவங்க டீம்ல பாத்தீங்கன்னா இவங்க 3 பேருக்கு மட்டும்தான் பவர் இருக்கு. யூசா பாத்தீங்கன்னா மீசா பவர் வந்தா ஓகே, இல்லைன்னா கிடையாது. அதுவும் மற்றபடி மற்றவங்க எல்லாருமே நார்மல் பிளேயர்ஸ். அவங்க டீம்ல பாத்தீங்கன்னா அவன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் பவர் இருக்கு. ஆனா இருக்கிறதுலயே ரொம்ப பவர்ஃபுல்லான பவரான டெலிகனைஸ் இருக்கு. ஸோ அவனால பால் எப்படின்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். இது டஃப்பான மேட்சா தான் போக போகுது. மேட்ச் ஆரம்பிக்கிறாங்க. அவன் பாத்தீங்கன்னா பவர் யூஸ் பண்ணி எல்லா பிளேயரும் அவுட் பண்ணிட்டு இருக்கான். இவங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு எப்படியோ ஜூரோல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன் இந்த அளவுக்கு ஈஸியா போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆப்போசிட் டீம்ல அவனுக்கு ஒருத்தனுக்கு தான் பவர் இருக்கு. மற்றவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா பயங்கர வீக். நார்மலா பிளேயிங் கூட சரியா பண்ண தெரியல. அதால பாத்தீங்கன்னா இவங்களோட டீம் வீக்கா இருந்தாலும் ஈஸியா அவங்க அவுட் பண்ணிடுறாங்க. அதனாலதான் 0லயே போயிட்டு இருக்கு ரன்ஸ். 8 ரவுண்ட்லயும் பாத்தீங்கன்னா 2 டீமே 0ல தான் இருக்காங்க. கடைசி ரவுண்ட் இதுதான் 9th ரவுண்ட். அங்க ஆடும்போது பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் விட்டா வேலைக்காகாது அப்படின்னுட்டு நம்ம ஹீரோட பவரை யூஸ் பண்ண சொல்றாங்க. ஏன்னா ஒரு பேட்ஸ்மேன் தான் இருக்கான், அவன் வந்து ரனுக்கு போயிட்டான் அப்படின்னா அவங்க ஒரு ரன் எடுத்துருவாங்க அப்படின்றதால நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பேட்ஸ்மேனை பொசஸ் பண்ணி 2 டைம் பால் மிஸ் பண்ண வச்சிடறான். 3வது மிஸ் பண்ணும் போது பாத்தீங்கன்னா இவனோட டீம்ல ஒருத்தன் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா வந்து ஹோம் பேஸ்க்கு ரன் பண்ணி ரன் ஸ்டீல் பண்ணிட்டான். ஒரு ரன் எடுத்துட்டான். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்க ரன் எடுத்தாச்சு. இப்போ இவங்க ஒரு ரன் எடுத்தா டை பண்ணலாம், 2 எடுத்தா வின் பண்ணலாம், இல்லைன்னா அவன் தான் வின் ஆகிட்டோம். ஸோ இவங்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அவன் பாத்தீங்கன்னா நம்ம இந்த கேம் ஜெயிச்சாகணும், இல்லைன்னா இவங்க தொல்லை பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்ற ரீசனுக்காக அவன் பவரை ஸ்டார்டிங்ல இருந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். பாத்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் அவுட் ஆயிட்டு இருக்காங்க. கடைசியில நம்ம டக்கஜூன் வரான். அவன்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா நீ பாலை டச் பண்ணிட்டு எப்படியாவது பேஸுக்கு ஓடிடு அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவன் கஷ்டப்பட்டு 3வது பால் டச் பண்ணிட்டு பேஸுக்கு ஓடிடுறான். அவன் ஓடுற ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா அடிச்சு கிராஸ் பண்ணி விழுந்துட்டான். ஸோ அவன் போற ஸ்பீடை மனுஷனால் பார்க்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணுவானா டொமாரி ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பான் கேமரால. அதை வந்து அம்பேர் காமிச்சு ஓகே சொல்லிடுவாங்க. ஏன் அப்படின்னா இது அவங்க ஆடுறது அவங்களோட ஸ்கூல் கிரவுண்ட்ல. ஸோ அவங்களுக்கு பவர் இருக்குதுன்ற விஷயம் ஆல்ரெடி எனக்கு தெரியுமன்றதால எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் தான். ஏன்னா உளுந்த அடியில பாத்தீங்கன்னா மூஞ்சி முகரெல்லாம் பேர்ந்துட்டு இருக்கும். அதான் ஸ்ட்ரக்சர் தூக்கிட்டு போயிடுவாங்க. அவனுக்கு பதிலாக ஒருத்தனை போட்டுருவாங்க. அதுக்கடுத்து நம்ம யூஸ் ஆகிறா. அவ உடம்புல மீசா பூந்துக்கிட்டு அவ பாத்தீங்கன்னா அடிச்சுட்டு அவளும் ஒரு பேஸ்ல போய் நின்னாச்சு. இப்போ 2 பேஸ் கவர் பண்ணிட்டாங்க. 2 பேஸ் ஃப்ரீயா இருக்கு. 3வது பட் டொமாரி வரா. அவன் என்ன சொல்றான்னா நான் ஸ்ட்ரைக் கொடுக்குறேன்,
அது மூலமா ரன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கரெக்டா ஸ்ட்ரைக் கொடுக்க மீசாவும் டக்காஜினோட சப்ஸ்டியூட்டும் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த பேஸ்க்கு வந்துட்டாங்க. இவன் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு பேஸ் தான் வரணும், வந்தா ஒரு ரன் வந்துடும். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஆட ஆரம்பிக்கிறான். அவன் சீட்டிங் பண்ண முடியாது, ஏன்னா அவன் கீழே விழுந்துட்டாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா வந்து ஸ்ட்ரைக் விழுந்துடும், அவுட் ஆயிடுவான். அதால என்ன பண்றான்னா ட்ரை பண்ணி அட்டாக் பண்றான். பட் 2 ஸ்ட்ரைக் விழுந்துருச்சு. ஒன்னு விழுந்தா இவங்க கேம் ஓவர், அவ்வளவுதான். அவன் பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறான். தொடர்ந்து பாத்தீங்கன்னா எல்லா பாலுமே டச் பண்ணிட்டு இருக்கான். பட் எல்லாமே ஃபவுல்ல போயிட்டு இருக்கு. அதெல்லாம் ரன் எடுக்க முடியல. இப்படி ஆடிட்டு இருக்கும் போது கடைசியில பால் பாத்தீங்கன்னா அவன் பக்காவா பவர் யூஸ் பண்ணி பயங்கரமா கீழே இறக்கிடுறான். நம்ம பால் மிஸ் பண்ணிடுறான். ஆடுடா போச்சு தோத்துட்டுமே நினைக்கும் போது அந்த கேட்சர் பாத்தீங்கன்னா அந்த பாலை மிஸ் பண்ணிட்டான். உடனே ஓடுறான் அப்படின்னு சொல்ல இவன் ஓட ஆரம்பிக்கிறான். இவங்க ஓடுறதுக்கிட்டையும் பாத்தீங்கன்னா அங்க பேஸ்ல நின்ன 2 பேருமே ஓடி வந்துட்டாங்க. கரெக்டா சேஃபா வந்து நின்னாச்சு. சோ 2 பேர் பேஸ்க்கு வந்ததால அவங்க 2 ரன் எடுத்தாச்சு. இப்ப அவங்க கூப்பிட்டு சொல்றாங்க, இனிமேட் நீ பவர் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா நீ மேட்ச் தோத்துட்ட அப்படின்னு சொல்ல அவன் என்ன சொல்றான்னா, நான் வந்து என் பவரை யூஸ் பண்ணதுக்கு காரணமே என்னோட ஃப்ரெண்டுக்காக தான், அதாவது அந்த கேச்சருக்காக தான். அவன் பாத்தீங்கன்னா பயங்கரமா நல்லா கேச்சர். ஆனால் அவன் இவன் கூட ஃப்ரெண்டா இருக்கிறதால இவன் ஸ்கூல்லயே வந்து சேர்ந்துட்டான். இந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா நல்லா ஆடுறவங்க யாருமே இல்ல. இவன் நேஷனலுக்கு போனாதான் இவன் திறமைய பார்த்து நிறைய பேர் ஸ்கவுட் பண்ணுவாங்க. அப்பதான் அவன் ப்ரோ பிளேயர் ஆக முடியும். அதுதான் நான் என் பவர் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்ல, நீ கவலைப்படாத, அவன் திறமைக்கு அவன் ஆட்டோமேட்டிக்கா ப்ரோ ஆகுவான், நீ அதை பாப்ப அப்படின்னு சொல்ல இவன் சரிட்டு போறான். அது இன்னும் டொமாரி என்ன சொல்றான்னா, இப்ப ஹீரோ கிட்ட நீ வந்து அவனை பொசஸ் பண்ணு, நான் சில செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கூடு விட்டு கூடு தவறான். பட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அது என்ன நமக்கு இன்னும் காட்டல. அதுக்கு அடுத்த சீனே பாத்தீங்கன்னா சரி ஓகே நம்ம ஒரு டைம் பாத்துக்கலாம் அப்படின்னு அவனை அமைச்சிடுறாங்க. நம்ம வீட்டுக்கு வர்றாரு. வரும்போதே கடவுளே இன்னைக்காவது என் தங்கச்சி பீஸா சாஸ் யூஸ் பண்ணாம சமைச்சிருக்கணும் அப்படின்ட்டு உள்ள பாத்தீங்கன்னா ப்ராக்லி க்ரீம் ஸ்டூ செஞ்சிருக்கா. ஜென்ரலா அது வெள்ளை கலர்ல இருக்கும், ஆனா இது பாத்தீங்கன்னா செக்க சேவையில் இருக்கு. இப்பயும் பாத்தீங்கன்னா அவங்க சீக்ரெட் இன்கிரீடியன்ட் சொல்லப்படுற அந்த பீஸா சாஸ் தான் யூஸ் பண்ணி செஞ்சிருக்கா. அந்த வாயில வச்ச உடனே அவளுக்கு சாப்பிடறதுக்கே பிடிக்கல. இருந்தாலும் ஒரு வழியா தங்கச்சிக்காக சாப்பிட்டு முடிச்சிடுறான். அவ கேக்குறா, என்ன இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரேன்னாங்களே வந்தாங்களா, யூஸாவை பத்தி வந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே சந்தோஷப்படுறா. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட்ல நிறைய காமெடி விஷயம் நிறைய நடந்தது. பட் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்ததுன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்ல 20 நிமிஷம் கூட பத்தாது. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன். நீங்க கண்டிப்பா இந்த எபிசோட் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். நல்ல காமெடியான எபிசோட். சிலர் என்னோட வீடியோக்கு டிஸ்லைக் பண்றீங்க, அது பிரச்சனை இல்லை. பட் டிஸ்லைக் பண்றீங்கன்னா அது காரணம் இருக்கணும்ல, அந்த காரணத்தை மட்டும் தயவு செய்து கமெண்ட்ல போட்டுருங்க. தேங்க்யூ.